நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சேனல்ல நாம 100k சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிருக்கோம். சோ இப்படி இந்த சேனல்ல 100k சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 47 பப்ளிக் வீடியோஸ் மட்டுமே அப்லோட் பண்ணி நம்மளால கிராஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தேதி வரை இந்த சேனல் மூலமா நான் யூடியூப்ல இருந்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேங்கிறத உங்ககிட்ட நான் ஓப்பனா காமிக்க போறேன். நீங்க யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு கிரியேட்டரா இருக்கீங்கனாலும் சரி, இல்ல இப்பதான் ஒரு கிரியேட்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படுற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆக போகுது. சோ மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டா பிரிக்கிறேன். முதல் பார்ட்ல நான் பண்ண பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ்னு சொல்றதை விட நான் பண்ண சரியான விஷயங்களை பத்தி பார்ப்போம். அண்ட் அடுத்த பார்ட்ல நெகட்டிவான விஷயங்கள், அதாவது நான் தப்பான பண்ண சில விஷயங்களை பத்தி பார்ப்போம். சரி, முதல்ல ஹரிசன் அப்படிங்கிற இந்த சேனல்ல நான் ஃபர்ஸ்டா போட்ட 4 வீடியோஸ்லயே மானிட்டேஷனுக்கு தேவையான அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சு மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி மானிட்டேஷனும் கிடைச்சிருச்சு. சோ அந்த நேரத்துல எப்படி இவ்வளவு கம்மியான வீடியோஸ் மட்டுமே யூடியூப்ல அப்லோட் பண்ணி என்னால என்னோட சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்க முடிஞ்சது, அண்ட் இதுக்கு நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண எந்த ட்ரிக்ஸ் எனக்கு ஒர்க் ஆச்சு, அதை எப்படி பண்ணங்கிறத பத்தி நான் டீடைல்டா பேசி how I got 20k subscribers with just 9 videosங்கிற ஒரு வீடியோல ரொம்பவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோவை அந்த வீடியோவுடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த சேனல்ல நான் என்னதான் இவ்வளவு கம்மியான வீடியோஸ் போட்டிருந்தாலும் என்னால 100k சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ண முடிஞ்சதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமா எதை நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆடியன்ஸை நான் சீட் பண்ணாததான். எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் என்னுடைய நீஷ்ல எப்படி எப்படிலாம் ட்ரிக்ஸ் பண்ணி வீடியோஸ் போட்டோம்னா எனக்கு அதிகமாக வியூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்ல போய் லாகின் பண்ணுங்க, உங்களுக்கு வியூஸ் பிச்சுக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை மட்டும் சைன் இன் பண்ணுங்க, உங்களுக்கு டெய்லி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் டாபிக் வச்சு நிறைய பேர் வீடியோஸ் போட தான் செய்றாங்க. என்னாலையும் அப்படி போட முடியும். பட் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு குறுக்கு வழியுமே கிடையாது. அப்படியே நீங்கள் குறுக்கு வழின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் பேன் தான் ஆகும். ஸோ வியூஸுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி டாபிக்ஸில் வீடியோஸ் பண்ணாததால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு வீடியோலையும் இந்த வீடியோ எப்படி நான் எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறதால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் என்னுடைய சேனலோடைய வியூஸ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 பேரோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதில் மினிமமாக ஒரு 10 இருந்து 15 பேர் வரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் இதுவே நான் ரன் பண்ணுற மற்ற சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 வியூஸ், அதாவது 1000 பேர் பார்த்தா தான் அதில் மினிமமாகவே ஒரு 5 இருந்து 8 பேர் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ என்னோட ஆடியன்ஸ் கிட்ட நான் லாயலாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து வேலிடான இன்ஃபர்மேஷன் மட்டுமே ஷேர் பண்ணுறதால, தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவும் ஷேர் பண்ணாதால நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்போர்ட்டும் பண்ணாங்க. அண்ட் இதுக்கடுத்து நான் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு வீடியோஸையுமே நான் கனெக்டடாக மேக் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு வியூவர் வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த வீடியோ முடிய போகும்போது இல்லை அந்த வீடியோக்கு நடுவில் அவரை இன்னொரு வீடியோக்கு, அதாவது அவருக்கு தேவையான இன்னொரு வீடியோ என்னோட சேனல் இருக்குங்கிறது அவருக்கு தெரிய வச்சு அந்த வீடியோவை அவர் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப என் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி அவர் அப்படியே இன்னொரு வீடியோக்கு டேரக்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதனால ஒரு ஆவரேஜ் வியூவர் வந்து என்னுடைய ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மல்டிபிள் வீடியோஸ் என்னுடைய சேனல்லே பார்க்கறதால, அதாவது பிஞ்ச் வாட்ச் மாதிரி பண்றதால, நான் என்னதான் 1.5 மாசத்துக்கு ஒரு வீடியோ, ஒரு மாசத்துக்கே ஒரு வீடியோன்னு லாஸ்ட் 2 வருஷமா போட்டிருந்தாலும் என்னுடைய இந்த சேனலோட அனலிட்டிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும் தினமும் 100 to 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வரை என்னுடைய சேனல்ல கெயின் ஆகிறதுக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாத்தோட ரொம்பவே முக்கியமா ஆடியன்ஸ்க்கு என்ன நீடு இருக்கு, என்னுடைய சேனல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வீடியோஸோடைய பார்ட் 2 மாதிரி இல்லை அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி நான் அடுத்தடுத்து லான்ச் பண்ண சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் தமிழ்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் அடிச்சாலோ, இல்லை ஹவு டு கிரியேட் அ வெப்சைட் இன் தமிழ்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலும் என்னுடைய சேனல் தான் முதல் 2 இடத்துக்குள்ள வர மாதிரி நான் ரேங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதனால என்னால் ரேங்கிங், அதாவது யூடியூப் சர்ச்ல இருந்துமே என்னுடைய சேனலுக்கு ரொம்பவே அதிகமாக வியூஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்ல கொடுக்குற அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்களே பார்க்கலாம், என்னுடைய சேனலுடைய டிராஃபிக் சோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச் தான். அதாவது என்னுடைய சேனலை வந்து டிஸ்கவர் பண்ணுறவங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் டிஸ்கவர் பண்ணுறாங்க. மித்தபடி ரெக்கமெண்டேஷன்லையோ நான் இதை யாருக்கூடையும் ஷேர் பண்ணியோ இந்த மாதிரிலாம் யாரும் என்னுடைய சேனலுக்கு அதிகமாக வரல. ஸோ நான் இது பண்ணுறதுக்கு ப்ராப்பரான கண்டென்ட்ல ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணி ரொம்ப கம்மியான வீடியோவே யூடியூப்ல போட்டாலும் அது ஹை வேல்யூபிள் வீடியோவை போட்டது தான் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அடுத்து என்னுடைய வீடியோஸில் அதிகமாக வியூஸ் கொண்டு வரதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் என்னன்னா, இப்போ பல பேர் எவ்வளோ டென்ஷன் ஆக போறீங்க, அது என்னன்னா ஒன்றுமே கிடையாது. எப்படி இந்த வீடியோனா உங்களை லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக என்னுடைய மொத்த இன்கமையும் நான் லாஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னோம். அந்த மாதிரி ஒரு வீடியோலையுமே ஒரு முக்கியமான பார்ட், அதாவது ஆடியன்ஸ் எதை பார்க்க விரும்புவாங்க, ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த வீடியோடைய லாஸ்ட் பார்ட்டில் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த பார்க்கறதுக்காக அந்த வியூவர் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வருவாங்க. இப்போ நீங்களே உண்மையை சொல்லுங்க, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த உங்களை எத்தனை பேர் இந்த சேனலில் நான் இது வரைக்கும் மொத்தமாக எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக
ஆர்வமா இருக்கிறீங்கன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விதமான ஹூக்ஸை ஆடியன்ஸை ஏமாத்தாம நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட் கண்டிப்பாக காமிக்க தான் போகிறேன். பட் அந்த வீடியோக்கு வந்து மை யூடியூப் இன்கம்னு சொல்லிட்டு தமிழ் டைட்டிலாம் வச்சுட்டு அந்த வீடியோவில் எதுவுமே சொல்லாமல் லாஸ்ட் வந்து அப்படியே முடிக்கிறது, இந்த மாதிரிலாம் என்னோட ஆடியன்ஸை ஏமாத்துற வேலையை நான் என்னோட எந்த வீடியோஸும் பண்ணது கிடையாது. இந்த வீடியோலையுமே நான் உங்ககிட்ட இந்த சேனல்ல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர எவ்வளோ பணம் வந்ததுங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே காமிச்சிருவேன். ஸோ இவ்வளவு நேரம் நான் இந்த 2 வருஷம் ஜேர்னியில் சரியாக பண்ண சில விஷயங்களை பற்றி பார்த்தோம். பட் தப்பாக பண்ண சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்னுடைய சேனலில் நான் ரொம்பவே இன்கன்சிஸ்டண்டாக இருந்தது. நான் என்னதான் என்னுடைய வீடியோஸில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருங்க, நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும்தான் யூடியூப்ல க்ரோ ஆவீங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டாலும் என்னுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிஸ்டண்டாக இல்லை. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னால் டெய்லி ஒரு வீடியோ கூட தாறுமாறாக எதையாவது பேசி வீடியோ போட முடியும். பட் நான் அதை பண்ணாததுக்கான ஒரு முக்கியமான காரணம், நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டீப்பாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்பினேன், நான் நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல. எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்குது போடுற மாதிரி, பட் இது வந்து வேல்யூ கொடுக்குமாங்கிறத பற்றி எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த டாபிக் நான் தொட மாட்டேன். எந்த டாபிக் வந்து இதை போடுறோம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா அப்படின்னு யோசிக்கிறனோ அதை மட்டும்தான் நான் வீடியோஸாக இது வரைக்கும் மேக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் இது மட்டும் தான் நான் கன்சிஸ்டண்டாக இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நான் இந்த சேனலை தாண்டியுமே இன்னும் மல்டிபிள் சேனல்ஸ் நிறைய ரன் பண்ணுறேன். ஸோ அந்த சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோக்கஸ், என்னோட டைம் எல்லாமே போயிடும். அண்ட் அதையும் தாண்டி நான் இன்னொரு பிளாட்ஃபார்மில் ஒர்க்கும் பண்ணுறேன். அண்ட் இதை தவிர என்னுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்க்காக நான் நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டும் இருக்கிறேன். படிச்சுக்கிட்டுனா காலேஜ் போய் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்னோட வீட்டில் உட்காந்து என்னோட கிடைக்கிற மேக்ஸிமம் ஃப்ரீ டைமில் நான் ஃபியூச்சரில் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரை ரொம்பவே டீட்டெயிலாக லாஸ்ட் 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் பெருசாக என்னால் இந்த சேனலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மாதிரி இந்த மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருங்க. சப்போஸ் நான் கன்சிஸ்டண்டாக இருந்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய சேனல் இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸை இப்போ இல்லை எப்பயோ ரீச் பண்ணியிருக்கோம். பட் இதுவே நான் இதே 100 சப்ஸ்கிரைபர்ஸை என்னுடைய சேனலில் ஜஸ்ட் ஒரு நாள், ஆமாங்க சரியாக தான் கேட்டீங்க, ஒரு நாள்லேயே கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ டிலே பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக அடுத்த சில மாதங்களுக்கு இந்த சேனலில் நான் போட வேண்டிய ஹை குவாலிட்டி கண்டென்ட்டோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இனிமேல் ஷூட்டு, எடிட்டு, அப்லோடு, ரிப்பீட் அதுதான். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த முக்கியமான பார்ட் வந்தாச்சு. என்னுடைய இந்த சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்போ நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்னுடைய இந்த சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வர டோட்டலாக 2,81,440 ரூபா 83 பைசா ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. அப்போ ஹரி இதெல்லாம் ஃபுல் ப்ராஃபிட்டானு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயம் அது ப்ராஃபிட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ. ஸோ இந்த ரெவன்யூலேருந்து தான் நம்ம பல விதமான செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் கழிச்சா தான் ப்ராஃபிட்டுங்கிறது வரும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், லைட்டிங்கு, மைக்கு, இது எல்லாத்தோடைய ப்ரைஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2,81,000 மேலேயும் சில இடங்களில் போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது. பட் இதையும் தாண்டி இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோடைய சில கண்டிஷன்ஸ் கீழே வரும். ஏன்னா ஒரு பிராண்ட் ஒருத்தருக்கும் வேற மாதிரி பே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆடியன்ஸை பொறுத்து, அவங்களுடைய ரீச்சை பொறுத்து ஒரே பிராண்ட் தான், பட் ஒரு கிரியேட்டர்ஸ்க்கும் வேற மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்துருக்கு அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஒரு 1-2 மடங்கு அதிகமாக இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த எல்லா விஷயங்கள்லையுமே என்னுடைய சேனலுடைய growthக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததா நான் எதை நம்புறேன் அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் நான் யூடியூப் சர்ச்சில் ரேங்க் பண்ணது தான். ஸோ உங்களுடைய யூடியூப் வீடியோவையும் நீங்கள் எப்படி யூடியூப் சர்ச்சில் ரேங்க் பண்ணுறதை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.